ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எதை செய்யும்படி விரும்புகிறார், அந்த உயிர்த்தெழுதலின் தேவன் நாம் என்னவாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. பவுல் சொன்னது போல உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நாங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கம் விருதா என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பது முக்கியம் அல்ல, முக்கியம்தான் அதை காட்டிலும் மரித்து நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்து அவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள ஆண்டவர் நாம் எவ்வாறாக வாழ வேண்டும், நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும், எவ்வாறாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை பவுலடியார் அநேக வசனங்களுக்கு நமக்கு சிஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியான துணையோடு கூட. அல்லேலூயா. இப்ப இந்த உயிர்த்தெழுதலின் பின்பாக நடக்க வேண்டிய காரியங்கள் என்ன, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுவதின் நோக்கம் என்ன, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்யும்படி நம்மிடத்துல விரும்புகிறார், இந்த உயிர்த்தெழுதலின் தேவன் நாம் அவரோடு கூட எப்படி நாம் ஒன்றித்து வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் பழைய மனிதன் எவ்வாறாக இருக்கிறான், புதிய மனிதன் எவ்வாறாக இருக்கிறான், பழைய மனிதனை எவ்வாறாக ஒழித்து விட வேண்டும், புதிய மனிதனை எவ்வாறாக நாம் தரித்துக் கொள்ள வேண்டும், புதிய மனுஷனுக்குரிய அடையாளங்கள் என்ன, புதிய மனுஷனுக்குரிய வாழ்வுக்குரிய அடையாளங்கள் என்ன, அவருடைய தோற்றம் என்ன, அவருடைய வாழ்வு என்ன என்பதை குறித்து பவுல் அநேக வசனங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிலிருந்து ஒரு சில வசனங்களை இந்த கால வேளையில நாம் தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறோம். முடிந்தவர்கள் வேகமாக எடுங்கள், இல்லை என்றால் இந்த டிவியில வருகிற ஸ்கிரீன்ல வருகிற வார்த்தையை கவனிங்க. நீங்க தேடுவதற்கான நேரத்தை வீணடிக்காதபடி நான் இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி உங்கள் அன்பா இயேசு நாமத்துல கேட்கிறேன். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா அப்படியே மேல போயிடுறீங்களா? அப்படியே கடன் கொஞ்சம் வேகமா போயிடுங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மெதுவா மெதுவா தூக்கு கலக்கத்துல போறேன். கையை பிடிச்சு கூட்டு போமா. சிவ எல்லாரும் எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போ. மெதுவா மெதுவா மெதுவா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இப்பொழுது நான் வாசிக்கலாம் 20வது வசனத்திலிருந்து. எல்லாரும் வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்துள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது பழைய மனிதன் புதிய மனிதன். இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து மரித்து ஜீவனோடு விட உயிர்த்தெழுவதற்கு முன்னதாக இருந்த காலத்திற்கும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பின்னாலே உள்ள காலத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். கிபி கிமு என்று சொல்லி 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிபி கிமு, கிறிஸ்துவுக்காய் பிறந்ததற்கு முன்னும் கிறிஸ்துவுக்காக பிறந்த பின்னும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய காரியத்தை குறித்து பவுல் இங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும், இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது 22வது வசனத்துல, அந்தபடி முந்தின நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. மோசம் போக்கக்கூடிய இச்சை, இச்சை மோசம் போக்கக்கூடியது.
இச்சை மோசம் போக்கக்கூடியது. இன்னைக்கு அநேகர் விழுந்து போகிற காரியம் இச்சையினாலே. இச்சை என்ன செய்கிறது? அது பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் என்ன பிறப்பிக்கிறது? நம்முடைய ஜீவனை அழித்து விடுகிறது, மரணத்தை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த இச்சை, ஆசை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த இச்சை எதை உண்டாக்குகிறது? ஆசைகளை உண்டாக்குகிறது. இச்சை எதை உண்டாக்குகிறது? விருப்பத்தை உண்டாக்குகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆசை இச்சைகளை கல்வாரி சிலுவையிலே அடித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வசனத்தை மிக ஆழமாக கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை அபியாசித்து அந்த வசனத்திலே நாம் வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இச்சையினாலே விழுந்து போனவர்கள் அநேகர் உண்டு. அல்லேலூயா. இங்க சொல்லுவார்கள், என் மகனுக்கு கிளி மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணும். என்ன பார்க்கணுமா? என்ன பார்க்கணும்? என் மகனுக்கு கிளி மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணும். நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் ஆன பிறகு பார்த்து கேட்டா, என்னம்மா அவன் மக கிளி மாதிரி மருமக என்ன பண்றான்னு. அவ கிளி மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கா. கிளி மாதிரி பொண்ணு கட்டி என்ன சொல்றாங்க? இப்போ கிளி மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க. கொத்து தாங்க முடியல. இந்த ஆசை இச்சை, நான் இதை தவறு என்றோ பாவம் என்றோ சொல்லவில்லை. இந்த ஆசை இச்சை என்ன செய்கிறது? அது பாவத்தை பிறப்பிக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறி நடக்க செய்கிறது. இந்த இச்சை என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கட்டளைகளை மீறும்படி சொல்லுகிறது. தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படியாமல் படிவில் செய்கிறது. இதைத்தான் ஆதியாம் புஸ்தகத்திலே ஆரம்பத்திலே ஆதாம் ஏவாளுக்கு அதை செய்ததை பார்க்கிறோம். ஆதியாம் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். அங்க வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆதியாம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல பிசாசு என்ன சொல்றான்? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? இதை புசிக்கும் நாளையே நீ என்ன செய்வாய்? சாவாய்ன்னு சொன்னார். பிசாசு என்ன சொன்னா? நீ சாவதே இல்லை, சாவதே இல்லை. பிசாசு எப்பொழுதுமே ஆசைகளை தூண்டுவான். பிசாசு எப்பொழுதுமே ஒரு பெரிய தோற்றத்தை உண்டாக்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பள்ளியிலே படிக்கும் பொழுது 5வது படிக்கும் போது எங்க ஹாஸ்டல்ல டிவி வந்துச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு டிவியே நாங்க பார்த்ததில்லை. எத்தனாவது படிக்கும் போது? 5வது படிக்கும் போது தான் டிவி, சாரி 8வது படிக்கும் போது தான் டிவி வந்துச்சு எங்க ஹாஸ்டலுக்கு. 8வது படிக்கும் போது ஹாஸ்டலுக்கு டிவி வந்துச்சு. அது வரைக்கும் நாங்க போட்டு குடிச்ச சோப்பு என்ன சோப்பு? லைபாய் சோப்பு. என்ன சோப்பு? லைபாய் சோப்பு. அந்த லைபாய் சோப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்கள் தான் விளம்பரத்துக்கு வருவான். அப்படிதானே? இது வரைக்கும் ஆண்கள் தான் வரான்னு நினைக்கிறேன். லைபாய் சோப்புனா யாரு? ஆண்கள் விளம்பரம். சரி, இந்த லைபாய் சோப்பு தான் போட்டு குளிப்போம். லைபாய் சோப்பு தான் எங்களுக்கு. அப்போ அந்த டிவியில ஒரு விளம்பரம் பார்த்து ஒரு வெள்ளை சோப்பு, லக்ஸ் சோப்பை காட்டினான். என்ன சோப்பு காட்டினா? ஒரு லக்ஸ், பாலிலே செய்ததுன்னு பால் ஊத்துற மாதிரி காட்டுவான். உடனே எங்க அப்பா அம்மா வந்த உடனே எங்களுக்கு அழுவாங்க, எங்களுக்கு அந்த சோப்பு வேணும், எங்களுக்கு அந்த சோப்பு வேணும். ஏன் அந்த சோப்பு வேணும்? கருப்பா இருக்கிறாலே சிகப்பாயிடுது. அப்புறம் விளம்பரம் காமிச்சான், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா சிகப்பாயிடுவான். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா என்ன ஆயிடுவோம்? சிகப்பாயிடும். அப்படியே டக் 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 டக்னு காட்டுவோம். அப்படிதானே பாத்துறீங்களா? 7 வாரத்தில் நீங்கள் என்னவாய் மாறி விடுவீர்கள்? சிகப்பாய் மாறி விடுவீர்கள். லக்ஸ் சோப் போட்டு பார்த்தோம், ஒன்னும் ஆகல, சீக்கிரம் கரைஞ்சிருச்சு. லைபாய் சோப்பாவது 1 மாசம் கிடக்கும். இந்த லக்ஸ் சோப்பு 10 நாள்ல கரைஞ்சு போகுது. ஏன்னா சிவப்பாகணும் 2 தடவை போட்டு குளிச்சா கரைஞ்சு போச்சு. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பார்த்தோம், சிவப்பாயிடும். ஆகல, சிவப்பாகல. ஆனால் தோற்றம் எதை உண்டாக்கினது? அந்த ஆசை எதை உண்டாக்கினது? அந்த படத்தை பார்த்த உடனே, அந்த பிக்சரை பார்த்த உடனே, அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே என்னவா மாறணும்? நம்மளும் சிகப்பாகணும், நம்மளும் அழகா இருக்கணும், நம்மளும் ஆகணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிசாசு எப்பொழுதுமே ஆசைகளை தூண்டுவான். பிசாசு எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி செய்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதைத்தான் சொன்னா, நீங்க சாகவே மாட்டீங்கப்பா.
ஏசு கர்த்தர் உங்களுக்கு பொய் சொல்லிட்டாரு, நீ சாவாய். நீ சாகாம இருக்கலாம். நீ சாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீ இந்த பழத்தை புசிக்கணும். அப்போ என்ன நடந்தது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி செய்தான் பிசாசு. ஏன் அந்த பிசாசோட வேலை என்னன்னு வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:9. மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. போதும். இங்க வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். என்ன செய்கிறவன்? மோசம் போக்குகிறவன். எனக்கு தினமும் ஒரு 3 கால் பண்றான். 3 கால் வருது. சார், உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிடுக்கு லோன். நான் என்னக்கிட்டா கேட்டேன்? நான் என்னமோ அப்ளிகேஷன் கொடுத்த மாதிரியும், அவங்க உடனே நாங்கள் சோதிச்சு பார்த்துட்டு உங்களை நான் கூப்பிடுறேன்னு சொன்ன மாதிரியும் என்ன சொல்றான்? உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. டெய்லி சொல்றான். என்ன சொல்றான்? டெய்லி 3 பேர் கால் பண்ற. கவனிங்க, டெய்லி 3 பேர் கால் பண்றான். பொம்பளைங்களுக்கு கால் பண்ணதும் ஆம்பளைங்களுக்கு கால் பண்ணி என்ன செய்யறான்? உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு சார், உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. டெய்லி சொன்ன உடனே ஒரு ஆசை வருது, வாங்கி தான் பார்ப்போமே, வாங்கி தான் ஏதாவது செலவு பண்ணி பார்ப்போமே. பிசாசு என்ன விதைக்கிறான்? ஆசை விதை. இது பிசாசோட வேலை. அப்போ தெளிந்த ஞானம் உள்ளவர்கள் ஐயோ வேண்டாம், உள்ள கடனை அடைச்சிட்டு சந்தோஷமா சமாதானமா இருப்போம் அப்படின்னு நினைச்சா தப்பிச்சிருவோம். அவன் பேசுறதை கேட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் கடனிலே சிக்கிக் கொள்கிறோம். இந்த பிசாசு எப்போதுமே என்ன செய்வான் என்று சொன்னால், ஆசைகளை விதைக்கிறவன், ஆசை விருப்பங்களை ஏற்படுத்துகிறவன். இதைத்தான் வேதம் சொல்லுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் பிசாசு. என்ன செய்கிறவனா? மோசம் போக்குகிறவன். இந்த மோசம் போக்குகிற பிசாசை நாம் அறிந்திருக்க வேண்டும். மோசம் போக்குகிற பிசாசை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏமாந்து போவோம். ஏமாந்து போவோம். சொல்லுவீங்களா, இவனை நம்பி ஏமாந்து போனேன், இவனை நம்பி ஏமாந்து போனேன், இவளை நம்பி ஏமாந்து போனேன் என்றால் பிசாசோட வேலை ஏமாத்துகிற வேலை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறார், புதிய ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பழைய மனிதனை நாம் களைந்து போட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. மோசம் போக்குகிற இச்சைகளை. அல்லேலூயா. அதே எபேசியர் திரும்ப வருவோம், 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 24வது வசனத்தை வாசிப்போம். 24வது வசனத்தை, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும், கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் இன்னும் நான் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் பரலோகத்திற்கு போய் சேர முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போக முடியாது. கவனமா ஏறணும், கவனமா வாழணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. காலையில இங்க ஒரு 9:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் போகும், திருநெல்வேலியில இருந்து கிளம்பும். அந்த ட்ரெயின் முன்னால இருக்கிற 5 பெட்டிக்கு போர்டு போட்டிருக்கும், இது திருச்சி தாண்டி போற ட்ரெயின். அது அந்த ஊர் பேர் தஞ்சாவூருக்கு போற ட்ரெயின் ஒண்ணு இருக்கு. அந்த 5வது பெட்டியில இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் போர்டு போட்டிருக்கோம், அது கோயம்புத்தூர் போற ட்ரெயின். இப்போ இருக்கான்னு தெரியல, நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னால. ஒரே ட்ரெயின் தான், ரெண்டும் போய் திண்டுக்கல்ல போய் 2ஆ பிரிஞ்சிடும். அந்த ட்ரெயின் என்ன செஞ்சிடும்? திண்டுக்கல்ல போய் 2ஆ பிரிஞ்சிடும். சிலர் கேட்பாங்க, இது தஞ்சாவூர் போற ட்ரெயினா? ஆமா. இது ஈரோடு போற ட்ரெயினா? ஆமா. ஏறு, அங்க பெட்டியை பார்த்து ஏறணும். இந்த பெட்டி தஞ்சாவூர் போற பெட்டியா, இந்த ஈரோடு போற பெட்டியான்னு பார்க்கணும். ட்ரெயின் தானே ஏறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய குடும்பம் சோத்தெல்லாம் கட்டிக்கிட்டு மதுரை ஸ்டேஷன்ல ஏறி போயிட்டாங்க. போனது கவனிக்க வேண்டாமா? ஈரோடு வரைக்கும் போயிட்டாங்க.
ஈரோடுல எல்லாரும் இறங்கிட்டாங்க. போற வழியில தோத்த திங்க வேண்டியதான், போறது வராது வாங்கி திங்க வேண்டியதான், இப்படியே திண்டுக்கிட்டே போயிட்டாங்க. போய் ஈரோடுல போய் இறங்கி நிக்குது ட்ரெயின், எல்லாரும் இறங்குறாங்க. தஞ்சாவூர் போகாதான்னு கேட்டாங்க. எங்க போகாதான்? ஏமா நீ திண்டுக்கல்லே இறங்கிக்கணுமே. அவனு சொல்லுவான், திண்டுக்கல்ல நீ ட்ரெயின்ல போனா சொல்லுவான், இந்த மாதிரி இந்த பெட்டியில இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, இறங்கிக்குங்க, இந்த ட்ரெயின் எங்க போகுது, ஈரோடு போகுது, இந்த ட்ரெயின் தஞ்சாவூர் போகுது, நாங்க திண்டுக்கல்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். காதுல வாங்குறதே இல்லை. எதுல ஞாபகம்? டீ கடைக்காரனேவா, பால்காரனேவா, வடக்காரனேவா, சமோசாக்காரனேவா, அவனேவா இவனேவா, அத வாங்கு இத வாங்கு, அவன் என்ன சொல்றான்னு கேட்கறதே இல்லை. கடைசியில ஈரோடுல இருந்து திரும்ப அந்த குடும்பம் பஸ்ஸிலேயே இங்க வந்தது, தஞ்சாவூர் வந்து சேர்ந்துச்சு. ஏன் இந்த கதையை நான் சொல்றேன்னா, நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தாதான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா இங்க இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது சொன்னாரு, நான் உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவார். என்ன சொல்லுவாரு? நான் உங்களை அறியேன், யாருன்னே தெரியாது என்றார். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, வார்த்தை அதைத்தான் போதிக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய குணங்கள், பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய மனிதனை களைந்து போட்டு, என்ன சொல்லுகிறது? களைந்து போடுதல் என்ன? அப்படியே தூக்கி போட்டுறணும். குளிக்கிறீங்க, குளிச்ச உடனே பழைய ட்ரெஸ் திரும்ப போடுவீங்களா? போட மாட்டீங்க. அதை எங்க போட்டுருவீங்க? வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டுருவீங்க. வாஷ் பண்ணணும். அடுத்து என்ன ட்ரெஸ் போடுவீங்க? புது ட்ரெஸ் எடுத்து போடுவோம். துவைச்சதோ அயன் பண்ணதோ புதிதானதோ அதை எடுத்து என்ன செய்வோம்? போட்டுக்கொள்வோம். இப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்கள் பழைய மனிதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும், போட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த புதிய மனுஷனுக்குள் என்ன இருக்கிற? 24 வசனத்துல வாசிக்கிறோம், மெய்யான நீதி, தேவனுடைய சாயல், பரிசுத்தம் இந்த புதிய மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. மெய்யான நீதி, தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி எனக்குள் இருக்கிறது, தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்வதில்லை? தரிசிப்பதில்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஜீவியம், பரிசுத்தமான வாழ்வு, எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பரிசுத்தம். அல்லேலூயா. புருஷன் இல்லையேன்னு இன்னொருத்தரை பார்க்கிறது, மனைவி இல்லைன்னு இன்னொருத்திய பார்க்கிறது அல்ல. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மை, தேவனை அறிந்திருக்கிறார் என்ற உண்மை, தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அறிவு, அதுதான் பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை நடத்துகிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பரிசுத்தத்தை குலைத்து போடுகிற ஆதாம் ஏவாளுக்குள்ளே வந்த பிசாசு போல, அந்த வலு செருப்பும் போல அநேக பிசாசின் சோதனைகள் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. பொய் சொல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், களவு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், தேவனுக்கு பிரியமில்லாத பாவ கிரியைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனாலும் அந்த இடத்துல நான் எப்படி தேவனுக்காக வாழுகிறேன் என்பது மிக முக்கியமானது, மிக அவசியமானது. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாளை கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார்? அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார், அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். இப்ப கல்வாரி சிலுவையில இயேசு எதை செய்து முடித்திருக்கிறார்? உங்களுக்கு எனக்கும் அந்த புதிய சாயலை, தேவனுடைய சாயலை, கிறிஸ்துவினுடைய சாயலை, தேவனுடைய சாயலாக நீங்கள் இந்த பூலோகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. பழைய மனுஷனை போல அல்ல, பழைய மனுஷனை போல வாழ்வதற்கு அல்ல. இல்ல பாஸ்டர், ஒரு அண்ணன் சொல்லுவார், என்னோட வேலை பார்த்தவர், என்னன்னு வெறும் பொய்யா சொல்றீங்க அப்படின்னு. இல்ல தம்பி, முன்னால 100 பொய் சொல்லுவேன், இப்போ ஒரு 10 பொய் தான் சொல்றேன். இந்த 90 பொய்யை குறைக்கிறது பெருசு அல்ல, 100 பொய்யை குறைக்கிறது தான் பெருசு. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம், அதுதான் உண்மை, அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இப்ப தேவ சாயலாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் நானும் தேவனுடைய சிருஷ்டிகளாய் மாற்றப்படுகிறோம்.
நீங்களும் நானும் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். உங்களையும் என்னையும் ஜனங்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவாக பார்க்கிறார்கள், இயேசுவாக பார்க்கிறார்கள். அப்ப நீங்க உங்க வார்த்தையில, உங்க செயல்களில, உங்க கிரியைகளில, உங்க நடக்கையில, உங்க பேச்சுல நீங்க யாரை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறீர்கள் சொன்னால் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறீர்கள். உங்க மூலமா இயேசு வெளிப்படுகிறார். உங்க வார்த்தையின் மூலமோ, உங்க செயல்கள் மூலமோ, உங்க கிரிகளின் மூலமோ, உங்க பார்வையின் மூலமோ, உங்களுடைய நடக்கைகள் மூலம், எதன் மூலமோ நீங்கள் யாரை பிரதிபலிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்க இருக்க வேண்டும் என்று சொல்லுதான் வசனம் சொல்லுவது. புதிய மனிதனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப சொல்றாரு, யாக்கோபுக்கு வருவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக. தேவனால் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 15ஆம் வசனம் தான் மிக முக்கியமான வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எதை பிறப்பிக்கும்? மரணத்தை. இச்சை எது தேவனுக்கு பிரியமில்லாதபடி, தேவனுடைய செயலை செய்ய விடாதபடி வேறொன்றை ஆர்வமாய் செய்கிறீர்களோ அது இச்சை. அல்லேலூயா. இச்சை. செல்போன் என்ற இச்சை. செல்போன் இருக்கிறதுனால எல்லா பாவம் அதில் செய்து முடித்து விடக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக இருக்கிறது. இன்றைக்கு சாத்தான் அதில் வைத்திருக்கிறார். புருஷனையும் மனைவியும் பிரித்து விடலாம், காதலனையும் காதலையும் பிரித்து விடலாம். ஆனால் செல்போனையும் மனிதனையும் பிரிக்க முடியவில்லை. சிறியோர் முதல் தண்டட்டி போட்ட பாட்டி வரைக்கும். அல்லேலூயா. உசிலம்பட்டியிலே ரோட்டிலே கொய்யாப்பழம் விற்கிற அம்மா செல்போன்ல ஜிபேல காசு போடுவான்னு சொல்லுது. உசிலம்பட்டியிலே கொய்யாப்பழம் விற்கிற அம்மா ரோட்ல போட்டு விற்குது, கொடைய பிடிச்சு. அந்த அம்மா சொல்லுது தன்னட்டி போட்டு ஜிபேல பண்ணுப்பான்னு சொல்லுது. அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது இந்த செல்போன். அதை பிரித்து விட முடியவில்லை. பிறந்த குழந்தை முதற்கொண்டு வயது முதிர்ந்தோர் வரைக்கும் இன்னைக்கு செல்போன் பாவத்தை செய்யும்படி தூண்டுகிறது. மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்துல, இச்சையானது கர்ப்பந்தரித்து. இச்சையானது என்ன செய்யுது? முதலாவதாக கர்ப்பந்தரிக்கிறது. உள்ள வந்து வேலை செய்யுது. உடனே குழந்தை பறக்கிறது இல்லை. குழந்தை எத்தனை மாதம் வயிற்றுக்குள்ள இருக்கு? வயிற்றுக்குள்ள 9 மாதமோ 10 மாதமோ என்ன செய்யுது? குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்து என்ன செய்யுது? அது வளருது. ஒரு நாள் வருது, ஒரு வேளை வருது, ஒரு காலத்துல என்ன செய்ய? குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது. அதே போலதான் இந்த இச்சையானது உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் சின்ன சின்னதாய் போய் சின்ன சின்னதாய் போய் சின்ன சின்னதாய் போய் உள்ள போய் என்ன செய்யுது? அது கர்ப்பம் தரித்து. கர்ப்பம் தரித்து அதை எதை உண்டாக்குகிறது? பாவத்தை உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? பாவத்தை உண்டாக்குகிறது. மிக கவனமா இருக்க வேண்டும். எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தொடர்ச்சியாய் செய்கிறீர்களோ நீங்கள் அதற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு அந்த செல்போனை கொடுங்கன்னா ஜன்னி வந்துடும். எங்க போனாலும் செல்போன், எந்த இடத்துல இருந்தாலும் செல்போன். உண்மையாகவே நான் ஏதாவது ஒரு சில காரியங்களுக்காக தான் செல்போனை வச்சுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா ஒரு பட்டன் போன் இருந்தா போதும். கர்த்தாவே நன்றிங்க. அல்லேலூயா. பட்டன் போன் வைத்திருக்கிறதா தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க எந்த போனுக்கு வந்துடாதீங்க, ஸ்மார்ட் போனுக்கு வந்துடாதீங்க. அல்லேலூயா. அது அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டாக்குகிறது. அநேக குடும்பத்திலே புருஷன் மனைவிக்கு சந்தேகங்களை உண்டாக்குகிறது.
அநேக புருஷன் குடும்பம் உறவுகளிலிருந்து விரிசலை உண்டாக்குகிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் விரிசலை உண்டாக்குகிறது. படிப்பை காட்டிலும் எதை அதிகமாக நோக்கமாக இருக்கிறது? செல்போன் வேலையா இருக்கிறது. அநேகர் வேலைக்கு போகிறதில்லை. நடக்கிறது என்ன சொல்லுகிறேன், அநேகர் வேலைக்கு போறதில்லை. உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள்? செல்போன் பார்க்கிறார்கள். இதனால் குடும்பத்தில் சண்டை வருகிறது, பிரச்சனை வருகிறது. இயேசு நாமத்தினால அந்த இச்சையை தூக்கி வெளியேறிவோம். செல்போனை பயன்படுத்த வேண்டிய விதத்துல மட்டும் பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்ல வேண்டியது போதகனாகி என்னுடைய கடமை, கடைபிடிக்க வேண்டியது விசுவாசிகளாகி உங்களுடைய கடமை. பரலோகத்துல போகும்போது கதவு அடைக்கப்படும் போது இந்த பாஸ்டர் இருந்தாலும் சொல்லவே இல்லையே, பிரியாணி கேட்டாரு அதெல்லாம் சொல்லலையே, ஈஸ்டருக்கு பிரியாணி மட்டும் கேட்கிறாரு, இதெல்லாம் சொல்லாம விட்டாரேன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும். பிள்ளையாண்டானவனை நீ நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் பிள்ளைகளை அவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தவில்லை. ஏலி பெரிய தீர்க்கதரிசி, அவன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே அவன் நடத்தவில்லை. நடந்தது என்ன? ஏலி பிடரி நடந்து விழுந்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உடன்படிக்கப்பட்டு பிடிபட்டு போனது. இன்னைக்கு உனைக்காசும் பிணக்காசும் தேவனுடைய வார்த்தையை கேட்காதனாலே, தகப்பனுடைய சத்தத்தை கேட்காதனாலே அவன் யுத்தத்திலே மரித்து போனார்கள். யுத்தத்திலே மரித்து போனது மட்டுமல்ல, உடன்படிக்கப்பட்டு பெலிஸ்தர்களுக்கு போய்விட்டது. கவனம். பரிசுத்த உண்மை தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வது. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், செல்போனை கொடுத்துட்டா பிள்ளை இன்னைக்கு கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருக்காளே, தோத்திர ஆண்டவரே இந்த செல்போனை கொடுத்துருக்கா நன்றின்னு சொல்லாதீங்க. அது உங்களுக்கு காலத்துல பிரச்சனைகள் உண்டாக்குகிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறதில்லை, காலேஜுக்கு போறதில்லை, வேற எந்த வேலையும் செய்யறதில்லை, செல்போனை பார்த்துட்டே. டவுன்ல மட்டும் இல்லை, கிராமத்திலும் சரி. கிராமத்துல ஒரு நாள் நைட்டு போனேன். ஒரு இரவு நேரம் ஒரு கிணத்தை சுத்திலும் லைட்டா தெரியுது, உருவத்தை காணும். எனக்கு சந்தேகம், என்னடா லைட்டா தெரியுது. அப்புறம் பக்கத்துல பார்த்தா சுத்தில உட்கார்ந்துருக்கானுங்க ஒரு 10 பேர், கிணத்தை சுத்தி உட்கார்ந்து எதைத்தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த காலத்துல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், உட்கார்ந்து 10 பேர் சேர்ந்து பேசுவோம். எத்தனை செய்வோம்? 10 பேர் உட்கார்ந்து 1 மணி வரை 2 மணி வரைக்கும் பேசணும். இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட பேசுறோம்? இல்லை. எதைத்தான் பாக்குறாங்க? செல்போன். கவனமா இருங்க, ஞானமா இருங்க, புத்தியா இருங்க, அறிவா இருங்க. பிசாசு என்ன செய்கிறான்? பாவத்தை விதைக்கிறான், இச்சையை விதைக்கிறான். கவனம் உள்ளவர்களாய். இப்ப வசனம் சொல்கிறது, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். 16 வசனம், என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். முடிஞ்ச பிறகு கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. முடிந்து போன பிறகு ஆசைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ராஜாஜி மருத்துவமனைக்கு போங்க, டேவிட் பிரதர் கூட சொல்லும் போதெல்லாம் கேட்கல, குடிக்காதீங்கப்பா, பாவம் பண்ணாத, அக்கிரமம் பண்ணாத, அநியாயம் பண்ணாத, அடுத்தவன் முண்டாட்டியை தொடாத, பாவம் பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, குடிக்காத, வெறிக்காத, களவானாத, திருடாத, அடுத்தவன் சொத்து ஆட்டை போடாதன்னு சொல்லும் போதெல்லாம் கேட்கல. இப்போ டாக்டர் கைவிட்டு 2 கிட்னியும் போச்சு, அது போச்சு, இது போச்சு, அது போச்சுன்னு சொன்ன உடனே என்னை காப்பாத்துங்க கத்துறேன், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்க. சொல்லும் போதெல்லாம் கேட்கல, சொல்லும் போதெல்லாம் உணர்வடையலை. ஆண்டவர் நமக்கு நேரத்தையும் காலத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உணர்வடைந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமாயிட்டு. அதைத்தான் வசனம் சொல்லுது, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். இச்சை உங்கள் இருதயத்துக்குள்ள வருவதற்கு தூக்கி எறியுங்க. அது எவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குறாலும் சரி, அது எவ்வளவு நமக்கு காரியத்தை உண்டாக்குறாலும் சரி, இயேசுக்காக அந்த இச்சையை தூக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக சபையாக சேர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபக்குழுக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. பாவத்தில் விழுந்து விட கூடாது, பாவ இச்சையில விழுந்துடக்கூடாது. தப்பித்துக் கொள்வோம் என்று நினைத்து அது பாவத்தை செய்கிற சில வேலைகளில் மாட்டிக்கொள்கிறார்.
மாட்டிக்கொள்கிறான். தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. கடந்த வாரத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேன். நடந்த சம்பவம் ஆந்திராவிலே. வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்ணோடு பழகினான். அந்த பெண்ணை திருமணம் செய்து விட்டான் ஆந்திராவிலே. இவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், அவன் அந்த பொண்ணு ஆந்திராவை சேர்ந்த பெண். வேற வேற இனத்தவர்கள், வேற வேற கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்கள். அவன் வேலை செய்யற இடத்துல யார் வரப்போறா, அப்பா வரப்போறதில்லை, அம்மா வரப்போறோம், யார் வரப்போறதில்லைன்னு சொல்லி இவன் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தான். அந்த பொண் கர்ப்பமா இருந்தாள். வீட்டிலிருந்து தொலைபேசி வருகிறது, மகனே உனக்கு அழகான ஒரு கிளி போல ஒரு பொண்ணு பார்த்திருக்கிற, கல்யாணத்தை வச்சுக்கிறோம், நிச்சயம் பண்ண போறோம், நீ வந்து என்ன செய்ய, வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடோட வான்னு கூப்பிடுறான். இவன் பார்க்கிறான், தாய் சொல்லை தட்டாதவர். மனைவி இடத்திலே குண்டை போடுகிறான். நடந்ததை சொல்லுகிறேன். மனைவிட்ட சொல்றான், எனக்கு கேன்சர் வியாதி வந்துச்சு, அதனால நீ என்ன செய்ய, வேற யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிரு, நான் சாக போறேன், நான் ஊருக்கு போய் செத்துக்கிறேன் அப்படின்னு. அவன் சொல்லிட்டான், செத்தாலும் உன் கூட தான்டா சாவேன்றான். அவன் என்ன சொல்லிட்டான், செத்தாலும் உன் கூட தான் சாவேன். என்னடா போக முடியலையே, செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான், அந்த பெண்ணை டெலிவரி டைம் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, காலையில டெலிவரி ஆக போகுது, நைட்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நைட்டு தலானியை போட்டு மூக்க அமுக்கி கொண்டுட்டான். என்ன செஞ்சுட்டான், கொண்டு போட்டான். கொண்டுட்டு காலையில டாக்டர்கிட்ட சொல்றான், எப்படியோ மயங்கி விழுந்துட்டா டாக்டர், வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு. உடனே டாக்டர் பார்த்துட்டாரு, இது சாதாரணமான சாவுலன்னு போலீஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லி 4 சாத்தின பிறகு உண்மையை போன சொல்லிட்டான். பார்த்தீங்களா, ஆசை இச்சை, ஆசை இச்சை சில நேரங்களில் மரணத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இங்க 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 இவனுக்கு மருந்து ஊத்துறான், அவன் அவளுக்கு மருந்து ஊற்றி கொள்றான். ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தினமும் செய்தித்தாளில் இந்த செய்திகளை வாசிக்கிறோம். தினமும் நேற்று தினத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திசைநொலை என்ற இடத்துல ஒரு பச்சிளம் குழந்தையை கொன்று விட்டாங்க. நிறைய சம்பவம். இதெல்லாம் எது, ஆசை இச்சை. இந்த ஆசை இச்சை இந்த வாலிப காலத்துல அடக்கி ஆளும் போது தேவனுக்கு ஒரு விசேஷித்த நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார், விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற துணையை அவர் கொடுப்பார், அதில் ஏற்ற துணையை அவர் தருவார். அங்க இங்க அலைய வேண்டாம். அல்லேலூயா. அங்க இங்க நீங்க தேட வேண்டாம். பெற்றோர்கள் உங்களுக்கு பார்த்து கொடுப்பாங்க. சபை உங்களுக்கு நல்ல பொண்ணை நல்ல பையனை உங்களுக்கு என்ன செய்யும், பார்த்து கொடுக்கும். நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆசை இச்சைகளை வாசிக்கல என்ற வசனத்தை நான் காட்ட முடிய விரும்புகிறேன். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். எபேசியர் வேகமாக போலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 3ஆம் வசனம் வரைக்கும். அவைகளை நீங்கள் முற்கால வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்று நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபங்களிலே மற்றவர்களைப் போல கோபாக்கியின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆசை இச்சை, அக்கிரமத்தில் இருந்த நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை, பாவத்திலே மரித்தவர்களாயிருந்த நம்மை, செத்து போன நம்மை, பாவம் செய்கிறவனை அவனை பாவம்னு சொல்ல முடியல, பாவம் செய்கிறவனை பாவம்னு சொல்ல முடியல. இன்னைக்கு இந்த பாவம் செய்கிறது பெருமையா இருக்கிறது. பாவம் செய்கிறது அது அது ஒரு என்ன சொல்வது, அவர் கெத்தா தெரியுது. என் வீட்டுக்காரர் பிடிக்கிறாரு சொன்னா அது பெருமையா சொல்லுகிறார்கள் சென்னை பட்டணத்திலே. என் வீட்டுக்காரர் சிகரெட் அடிக்கிறது பெருமையாய் பேசுகிறார்கள். நான் மட்டுமல்ல என் மனைவியும் சேர்ந்து குடிப்போம் என்று சொல்லி பெருமையாய் பேசிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு உலகம் எதை காட்டுகிறது, பெருமையை காட்டுகிறது. எது, பாவம் செய்கிறதை, பாவம் செய்கிறதை, பாவம் செய்கிறதை அது தவறு என்றோ அது பாவம் என்றோ சொல்லுகிறதில்லை. ஏனென்றால் அந்த பாவத்துக்குள்ளே அவர்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. ஜெபத்தோடு இருக்க வேண்டும். ஜெபத்தோடு பெற்றோர்கள் நீங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்க வேண்டும். திருமங்கலத்தில் நடந்த கதை, என்னுடைய வழக்கறிஞரிடத்தில் வந்த வழக்கு.
என்னோட வழக்கறிஞரிடத்துல வந்த வழக்கு, திருமங்கலத்தில் நடந்த கதை, ஒரு போதகருடைய பையனுக்கு நடந்த கதை. திருமணம் முடிந்து ஹனிமூன் போறதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாம். அந்த பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்றா பெங்களூர்ல. அந்த பையன் சென்னையில ஒர்க் பண்றான். அவன் பாஸ்டர் பையன். அவன் சொல்ற, நல்ல பப்பு இருக்கிற மாதிரி, அதுக்கு பப்பு தானே பேரு, பப்பு இருக்கிற மாதிரி ரூம் புக் பண்ணுங்க, ஹால் புக் பண்ணுங்க. இவன் அரண்டு போயிட்டான். அவன் தோத்திரம்னுட்டு இருக்கான். அந்த அம்மா பிள்ளை என்ன சொல்லுது, குடிக்கணும்னுது, ஆடணும்ன்றது. இவனும் என்னடா கல்யாணம் பண்ணிட்டோம், கர்த்தர் எப்படியாவது மனம் திரும்ப செய்வாரு, ஆண்டவர் எப்படியாவது மனத்தை மாத்திடுவாரு, இவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாள்ல போட்டோ அனுப்புறான். பெங்களூர்ல இருந்து நீச்சல் குளத்தில் இன்னொருத்தங்க கூட குளிக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருக்கிறான். இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு கேஸ். கவனமா இருக்க வேண்டும், ஞானமா இருக்க வேண்டும், புத்தியா இருக்க வேண்டும், தேவனிடத்துல கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. முகத்தை மட்டும் பார்க்க கூடாது, நல்லா ஹைட்டு வெயிட்டை மட்டும் பார்க்க கூடாது, நல்லா படிச்சிருக்கா, எவ்வளவு நகை போடுவாங்கன்னு மட்டும் பார்க்க கூடாது. விசுவாசிக்கிறியா, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருக்கா, பரிசுத்தமா இருக்கியா அப்படின்னு பார்த்து முடிக்கலைன்னா உன் ஜீவ காலம் எல்லாம் அந்த மரணத்தை தூக்கிட்டே தெரியும். அதுக்கான வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். அல்லேலூயா. சரி, இப்போ வசனம் சொல்கிறது, பாவத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்தால் உலக வழக்கங்கள் இருந்தும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாயிருக்கும். எப்படி இருந்தாங்களா? யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படியலையோ அவங்க யாருடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள்? பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறார்கள், சாத்தான் பிள்ளைகளா இருக்கிறார்கள். கவனிங்க, அந்த பிசாசு கீழ்ப்படி விடுறதில்லை. ஆதாம் தொடங்கி இந்நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி செய்கிறான் பிசாசு. அதுக்கு ஒபே பண்ண முடியல. ஏனென்றால் மாமிசம், இச்சை அதற்கு விரோதமாக நிற்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்க செய்கிறது. ஏசாயா புத்தகத்தில் 53 வசனத்தில் கடந்த வாழ்க்கையில் வாசித்து காண்பிச்சேன். அவனவன் தன் இச்சையின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி. நான் சொல்றேன், உனக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மாவை பார்த்து கேட்கிறாங்க இன்னைக்கு, எப்படிதானே? உங்களுக்கு என்னமா தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஏபிசிடி தெரியுமா? தெரியாது. வாட் இஸ் யுவர் நேம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அவனவன் தன் இச்சைகளின்படி நிறைவேற்றுகிறது பாவம் என்று வேதம் சொல்கிறது. யார் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பாருங்க, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கர்த்தர் சொல்ற நான் செய்யறேன், தேவன் சொல்ற நான் செய்யறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்த போது ஒரு காலம் ஒரு வேளையும் பிதாவின் சித்தத்தை அன்று வேற ஒன்றையும் அவர் செய்ய துணியவில்லை. எதை செய்தாலும் யாருடைய சித்தத்தின்படி செய்தார்? பிதாவின் சித்தத்தின்படி. அல்லேலூயா. வாசிக்கலாம். அதே எபேசியர் 2:10 சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். கவனிக்கிறீங்களா தம்பி? கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எதுக்காக அவங்களை ரட்சித்தாரு? பாவத்தில் இருந்த நம்ம, சாபத்தில் இருந்த நம்ம, அடிமைத்தனத்தில் இருந்த, கீழ்ப்படியாமல் பிள்ளைகளா இருந்த நம்ம, பாவத்துக்குள்ள இருந்த நம்ம எதற்காக ரட்சித்தார் என்று சொன்னால் 10 சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்வதற்கு. பாவத்தை செய்வதற்காக இயேசு உனக்கு எனக்கு ரத்தம் சிந்தல, அக்கிரமத்தை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரத்தம் சிந்தல, உங்க இச்சையின் நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தல. அவருடைய செய்கைகளாய் இருக்கும்படி, நற்கிரியைகளை செய்யும்படி. என்ன கிரியைகளை செய்யும்படி? நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்ய, பாவத்தை செய்வதற்கு அல்ல. அல்லேலூயா. நீ பாவத்துல செல்போன்ல பண்ணாலும் சரி, உன் கண்ணுல பண்ணாலும் சரி, உன் சிந்தனையில பண்ணாலும் சரி, உன் இருதயத்துல செஞ்சாலும் சரி, உன் பொண்டாட்டிக்கு தெரியாம செஞ்சாலும் சரி, புருஷனுக்கு தெரியாம செஞ்சாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு தெரியாம செஞ்சாலும் சரி, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ வாட்ஸ்அப்புக்கு லாக் போடலாம், பேஸ்புக்கு லாக் போடலாம், இன்ஸ்டாகிராமுக்கு லாக் போடலாம், என்னன்னு லாக் போட்டு வைக்கலாம். ஆண்டவருடைய பாறைகள் எதையும் லாக் போட முடியாது. அல்லேலூயா.
இன்னைக்கு அநேகரை ஏமாத்துறாங்க, அநேகரை ஏமாத்துறாங்க, அநேகரை ஏமாத்து. என்ன கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டி நல்லா அழகா இருந்தா, இப்போ ஒரு குழந்தை பெத்தவன பொண்டாட்டி பிடிக்க மாட்டேன். நடக்கிறத சொல்றேன், உலகத்து நடக்கிறத சொல்றேன், உலகத்து நடக்கிறத சொல்றேன். இன்னைக்கு பிரச்சனை அதுலதான் ஆரம்பிக்குது. கல்யாணம் பண்ணும்போது அழகா இருந்தா, 2 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் குழந்தை என்ன செய்ய போற, அழகு போயிடுது, வயிறு பெருசாயிடுது, முகம் மாறிடுது, அழகு போயிடுது. இப்ப என்ன நோக்கம் வருது, வேற ஒருத்தனை பார்க்க. கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரு, கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரு. அல்லேலூயா. கவனமா இருக்கணும். ஆசை இச்சைகளை சிலுவையில் அடிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஆசை இச்சைகளை சிலுவையில் அடிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. இங்க வசனம் சொல்கிறது, எதற்காக அவங்களை சிருஷ்டித்தாராம், நற்கிரியைகளை செய்வதற்கு. அடுத்து சொல்றாரு, அடுத்து என்ன வசனம் சொல்லுது, இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். என்னவா இருக்கிறோமா, என்னவா இருக்கிறீங்க, தேவனுடைய செய்கை. சரி, செய்கைனா என்ன அப்படின்னா, தேவனுடைய செய்கைனா என்னன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க, கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த தலை நினைக்குது, மூளை தானே நமக்கு வேலை செய்யுது, பிரெயின் நமக்கு வேலை செய்யுது, அப்படிதானே? பிரெயின் வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? இன்னைக்கு இப்போ நீங்க ஹோட்டல் போயிட்டீங்க, ஹோட்டல் போய் எல்லாம் வச்சிருக்காங்க, நான்வெஜ் ஹோட்டல் போயிட்டீங்க, மட்டன் சுக்கா, சிக்கன் வறுவல், 65, அங்கிட்டு சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, குடல் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே இருக்கு. கவனிங்க கவனிங்க, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு. இங்க என்ன சொல்லுது, ஆர்டர் என்ன கொடுக்கும், ஃபர்ஸ்ட் சிக்கன் குழம்பு பிடிச்சா சிக்கன் குழம்பு ஊத்து, மட்டன் குழம்பு பிடிச்சா மட்டன் குழம்பு ஊத்துன்னு இந்த மூளை சொல்லுது, இந்த ஆசை சொல்லுது, அந்த உணர்வு சொல்லுது. அப்படியே அந்த டேஸ்ட் என்ன செய்யுது, இழுக்குது. இழுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கை போய் ரசத்தை ஊத்திருச்சு சோத்துக்குள்ள. பாஸ்டர் நினைச்சா கூட நடக்காது பாஸ்டர்ன்றாங்க. இப்போ சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய செய்கைனா உங்க பிரெயின் என்ன ஆர்டர் கொடுக்குதோ, உங்க மனசு என்ன ஆர்டர் கொடுக்குதோ அது என்ன செய்யுது, தூக்கி வைக்குது. கல்யாண வீட்டுல சிக்கன் வச்சுக்கிட்டே போறான், அவசர அவசரமா பிரியாணி வச்சுட்டு போறான், பட்டக்குன்னு உங்களுக்கு கழுத்து கறி விழுந்துருச்சு, பக்கத்துல லெக் பீஸ் விழுந்துருச்சு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? செய்முறை செய்யக்கூடாது. அவன் எனக்கு கழுத்து பீஸ் விழுந்திருக்கு, பக்கத்துல உள்ளவனுக்கு அழகான லெக் பீஸ் விழுந்துருச்சு. மனசு சொல்லுதா, மனசு சொல்லுதா? இப்ப மனசு என்ன சொல்லுகிறதோ அதை கரங்கள் செய்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலே வாலிப பிள்ளைகள், உங்களுடைய இருதயத்தில் என்ன தீர்மானம் பண்ணுகிறீர்களோ அதை செய்வதற்கு நீங்கள் தீவிரமாய் வேலை செய்றீங்க. யார் தடுத்தாலும், யார் நிறுத்தினாலும், யார் பண்ணினாலும் நான் விரும்புறதை செஞ்சு முடிச்சிருவேன், யாராக இருந்தாலும் சரி. இப்ப இந்த உணர்வு என்ன சொல்லுதோ, மனசு என்ன சொல்லுதோ, மூளை என்ன ஆர்டர் கொடுக்குதோ அதை இந்த கைகள் செய்கிறது, இந்த கால்கள் செய்கிறது, இந்த வாய் செய்கிறது, எல்லாமே செயல்படுது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க போது, நீங்கள் அவருடைய செய்கைகளாய் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி பாவம் செய்ய முடியும்? எப்படி ரசத்தை எடுத்து முதல்ல சோத்துல ஊத்த முடியும்? அது பாவமாச்சே. என்னாச்சு? ஏன்னா ஆர்டர் என்ன கொடுத்துருக்கு, சிக்கன் குழம்பு ஊத்து, மட்டன் சுக்காவை போடு, அப்படியே போட்டு ஒரு பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டா என்னவா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். இதை விட்டு ரசத்தை ஊத்திடுச்சு இந்த கைக்கு ஒரு அடி. யாரை கேட்டு ஊத்துன ரசத்தை, யாரை கேட்டு ஊத்துன மோரை? இது ஃபைனல் டச் அப். அது என்னது ஃபைனல் டச் அப்? போய் மெயின் டச் அப்ல கொண்டு வந்துட்டியே, தப்பு பண்ணிட்டியே அப்படி. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய செய்கைகளாய் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் பாவம் செய்ய முடியும்? தேவன் ஆர்டர் கொடுக்கும் பொழுது, தேவன் நினைப்பூட்டும் போது, பரிசுத்தத்தை போதிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய செய்யும் போது எப்படி உங்கள் கண்கள் தேவனுக்கு விரோதமே பாவம் செய்கிறது? எப்படி உங்கள் இருதயம் பாவம் செய்கிறது? எப்படி உங்களுடைய கரங்கள் பாவம் செய்கிறது? எப்படி உங்கள் வாய்கள் பாவம் செய்கிறது? ஆர்டர் கொடுக்கிறவர் கர்த்தர் என்றால் நீங்கள் தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பரிசோதித்து பார்க்கணும், எந்தெந்த இடத்துல நான் பாவம் பண்றேன், எந்தெந்த இடத்துல தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யறேன்,
24 வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4 இவைகள் எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு எச்சரிப்பா இருக்கலாம். வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தையா மாற்றுவார் இயேசு கிறிஸ்து. ஆமென். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க நான் தேவனுடைய சாயல், நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்து கொண்டு எப்படி நீங்கள் பாவம் செய்யலாம்? நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்து கொண்டு தேவனுக்கு விருப்பம் இல்லாத எப்படி செய்யலாம்? அப்ப புதிய மனுஷனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 17 வசனம் 18 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7 17 18 வாசிக்கலாம். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. என்னையா நல்ல மரம் கெட்ட மரம், கெட்ட மரம் நல்ல மரம், நல்ல மரம் கெட்ட மரம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். நல்ல மரம் என்ன கனி கொடுக்காது? கெட்ட கனி கொடுக்காது. கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. அல்லேலூயா. சில மாம்பழம் புளிக்கத்தான் செய்யும், எதனா அந்த மரத்தின் தன்மை. சில மாமரம் நல்லா இனிக்கும், ஏனென்றால் அந்த மரத்தின் தன்மை. அல்லேலூயா. அந்த மரத்தின் தன்மையை குறித்து அந்த சாரம் இருக்கிறது, அந்த ருசி இருக்கிறது. சில பார்த்திருக்கிறேன், முருங்கைக்காய் சில வீடுகளில் வருகிற முருங்கைக்காய் சாப்பிட்டால் அவ்வளவு நல்லா இருக்கும். சில முருங்கைக்காயை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் காசு. ஏனென்றால் அந்த மரத்தின் தன்மை. இப்ப நீங்களும் நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய கனிகளாக அவருடைய மரங்களாக நாம் இருக்கிறோம். நாம் நல்ல மரங்களா இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில வருகிறது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். கெட்ட மரத்திலிருந்து நல்ல கனி எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, கெட்ட மரம் அது கெட்ட கனி தான் கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, நான் நல்ல மரமா கெட்ட மரமா? கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க? நான் நல்ல மரமா? மரம் என்ன, உங்க மனசு என்ன சொல்லுச்சு? நல்ல மரம் நல்ல மரம் அப்படின்னு சொல்லிச்சா? நல்ல மரம் சொல்லிச்சா? என்ன சொல்லிச்சு? நல்ல மரம் அப்படின்னு சொல்லிச்சா? நல்ல மரம்னு சொல்லிச்சா? இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க நல்ல மரமா இருக்கிறீர்கள், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை கனியை தேவன் பார்க்கிறார், இந்த பலனை கர்த்தர் பார்க்கிறார். நான் மற்றவர்களுக்காக கனி கொடுக்கிறவன் இல்லை, நான் தேவனுக்காக கனி கொடுக்கிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கனி நல்ல கனி கொடுக்க வேண்டும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களிடத்திலிருந்து ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார்கள். நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ரோமர் 7:24 சொல்லுகிறது. நாம் சொல்லுகிறோம், ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்து நின்று யார் என்னை விடுதலையாக்கும்? இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னன்னா, நிர்பந்தமான மனுஷன். பவுல் எழுதுறாரு இந்த வசனத்தை. என்ன சொல்றாரு? பவுல் எழுதுறாரு, நிர்பந்தமான மனிதன் தான். நிர்பந்தமான மனிதன். நீங்க நம்ம அநேகர் சொல்றோம், கேட்ட மரம் நல்ல மரமா கெட்ட மரமான்னு கேட்டா உங்க மனசு சொல்லிச்சு பாதி நல்ல மரம் பாதி கெட்ட மரம்னு சொல்லிச்சு. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லிச்சு? கையில தூக்க வேண்டாம், நீங்களே மனசுல வச்சுக்கோங்க. நீங்க கையை தூக்க பக்கத்துல பார்த்தியா அப்படின்னு உங்களை யாரும் கேள்வி பண்ண வேண்டாம். பாதி நல்ல மரம் பாதி கெட்ட மரம்.
அப்படின்னா என்ன சொல்லுங்க? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்கிட்ட நல்லவனா இருந்தா உனக்கு நல்லவனா இருப்பேன், நீ கெட்டவன் மாதிரி காமிச்சேன்னா உனக்கு மேல நான் கெட்டவனா காட்டுவேன். அப்ப எப்படி ஒரே மரத்துல ரெண்டு கனி வரும்? வராது. ராங், தப்பு. பவுல் எழுதுறாரு, என்ன சொல்றாரு பாருங்களேன். 17 வசனத்துல வாசிங்க, 18 வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்துல. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்றும் அறிந்திருக்கிறேன். கவனிங்க, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என்ன இல்லை? நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. ஒரு உங்க பஸ் ஸ்டாண்டுல கவனிங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டுல ஒரு பொது இடத்துல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான். இல்ல என்ன செஞ்சுட்டான்னா, ஒருத்தன் இடிச்சுட்டான், ஒரு ஆளை இடிச்சுட்டு கீழே தள்ளிட்டு நிக்காம போயிட்டான். அங்க கூடி இருக்கிற எல்லாரும் நியாய தீர்ப்பு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? எல்லாரும் நியாயம் சொல்லுவாங்க, அவன் செஞ்ச தப்பு. எப்படி நிக்காம போலாம்? நீங்க ஒரு ஆளை இடிக்கும் போது நீங்க நிக்கிறீங்களா நிக்கலையான்ற அன்னைக்குதான் தெரியும். ஆனா நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு மட்டும் என்ன செய்யறோம்? உடனே வந்து நிற்கும். தப்பு, அவனை போலீஸ் போன் பண்ணு, ஆச்சு பூச், அப்படி பயங்கரமா பேசும். இந்த பவுல் தான் எழுதுறாரு, நான் ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்யறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்துல இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. பாஸ்டர் காப்பி வேணுமா, டீ வேணுமா, காப்பி வேணுமா, டீ வேணுமான்னு கேட்கிறோம், ஆனா நன்மை செய்யறதுக்கு என்ன வர மாட்டேங்க. விசுவாசிக்கிறேன், அடுத்த ஈஸ்டருக்கு நிறைய பிரியாணி எங்க வீட்டுக்கு வரும். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் இருக்கு, எல்லாருக்குள்ள இருக்கு. ஒரு குடிகாரனுக்கு இருக்கிறது, ஒரு கொள்ளைக்காரனுக்கு இருக்கிறது, அவனுக்கே ஒரு நியாயம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, அவனுக்கு இருக்கிறது. ஆனால் நன்மை செய்ய வேண்டிய ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆனா நன்மை செய்வதோ இடத்துல இல்லை. இன்னைக்கு ஆராதனையில நீங்க கேட்கிற வசனத்தின்படி கேட்கிற, இனிமே பாவம் பண்ணக்கூடாது, இனிமே அக்கிரமம் பண்ணக்கூடாது, இனி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது, இனி தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா அங்க வீட்டுக்கு போன பிறகு, வேலைக்கு போன பிறகு, குடும்பத்துல இருக்கும் பொழுது என்ன வந்துருது? நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதைத்தான் எழுதுறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 20 வசனத்தை வாசிங்க, 25 வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆதலால் நான் என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாமிசத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் மனசுக்குள்ள தேவனுக்கு பிரியமா செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன வர மாட்டேங்குது? அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய என் மாமிசம் என்ன செஞ்சிருது? மேற்கொண்டு நான் எப்படி விட்டு கொடுக்கிறது, நான் எப்படி பொறுமையா போறது, நான் எப்படி சகிக்கிறது, நான் எப்படி அதை நடத்துறது, நான் எதுக்கு தாழ்ந்து போகணும், நான் எதுக்கு அதை செய்யணும், நான் எதுக்கு அதை பண்ணணும், நான் என்ன இழைச்சவனா, மேனேஜர் ஓவரா பேசுறேன், 2 குத்து குத்திடணும், இப்படி நிறைய வருதுல்ல. மனசுக்குள்ள நினைக்கிற, காலைல ஜோம் பண்ணிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசி ஜோம் பண்ணிட்டு வேலைக்கு போறோம், பஸ்ல ஏற ஷேர் ஆட்டோவிலே பிரச்சனை வந்துருது. நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. பவுல் எழுதுகிறார். அதுக்கு என்ன சொல்கிறார்? 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை வரும். பிரச்சனை வரும். அந்த நேரத்துல நம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். கோபம் வரும், எரிச்சல் வரும், வைராக்கியங்கள் வரும், சண்டை வரும், மூர்க்கம் வரும், கெட்ட வார்த்தைகள் பேசணும் போல தோணும். அப்ப சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை, இதற்காக நான் அழைக்கப்படவில்லை, மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நான் அழைக்கப்படவில்லை, நான் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் நீதியிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கப்பட்டுகிறேன் சொல்லி நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ ஆவிக்கு ஏற்றபடி நடப்பதற்கு கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை. அல்லேலூயா. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அலைந்து கொண்டிருக்கிறார். கவனியுங்கள். நீங்கள் அதை விழுந்து விட்டால் பிசாசு என்ன செய்வான்? அவருடைய போக்கிலே உங்களை கொண்டு போய் விடுவான். அதைத்தான் வேதம் சொல்கிறது. ஆசை இச்சை, கற்பந்தரித்தல், பாவத்தை பிறப்பிக்கல். இந்த கொஞ்சம் கொஞ்சமாய் கோபப்படுவது, கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது, மறைமுக பாவம் செய்வது, யாருக்கு தெரியாத பாவத்தை செய்வது, கொஞ்சம் கொஞ்சமாய் செய்து 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 செய்தது பழக்கப்பட்ட உடனே அது வெளியரங்கமாய் செய்வதற்கு உங்களை தூண்டி விடுகிறது. வெளியரங்கமாய் செய்து அதை என்ன உண்டாக்குகிறது? மரணத்தை உண்டாக்கி விடுகிறது. பிசாசு ஒரே நாள்ல ஒருத்தனை வீழ்த்துறதுல அவன் கொஞ்சம் கொஞ்சமா விதைய போட்டு வளர வைக்கிறான். இன்னைக்கு நாம் தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படிவோமானால், தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, நான் தேவ சத்தத்தை கேட்டு அதுபடி நடப்பதற்கு ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா? சத்தத்தை காணவே. எங்க ஆவி இருக்கிறதே சந்தேகமா இருக்கு. பாஸ்டர், இப்போ மணி 9:30 ஆயிடுச்சு, நீங்க தேவ ஆவியெல்லாம் கண்டுபிடிக்கிறது. தேவனுடைய ஆவி, இங்க தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்ய மாட்டான்? மாமிசத்துக்கு உட்பட்டு நடக்க மாட்டான். அவன் ஆவிக்குட்பட்டவனாய் இருப்பான். அவன் நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்க வேண்டும். படக்கு எதை செஞ்சிடக்கூடாது. படக்கு இந்த காரியத்தை பண்ணிடக்கூடாது. ஆசையா தான் இருக்கு, 2 லட்சம் லோன் தரேன்னு சொல்றேன், சந்தோஷமா தான் இருக்கு சார், 1/2 ஹவர்ல உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிடுன்றேன். 1/2 ஹவர்ல உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிடுன்றேன். கெட்டாம விட்டாதான் தெரியும். 1/2 ஹவர்ல நம்மளை தூக்கிட்டு போயிடுவான். இச்சை. அப்ப நிதானிக்கணும். ஆவிக்குரியவன் நிதானிக்கணும். நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எது நடக்குது, நான் எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம்னா, 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். உங்களை எங்க அடிச்சாச்சு? சிலுவையில் அடிச்ச மாதிரியா பேசுறீங்க? சிலுவையில் அடிச்ச மாதிரியா நடந்துக்கிறோம்? நீ 7 பேர் நீ சிலுவை நீங்க அடிப்பீங்க, அப்படிதானே? வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆசை இச்சைகளை விருப்பங்களை எங்க அடிச்சாச்சு? சிலுவையில் அடிச்சாச்சு. சிலுவையில் அடிச்ச பிறகு இறங்கி வர முடியாது. அல்லேலூயா. நீ அடிச்சாச்சு. அவன் கேலி பண்ணான், கிண்டல் பண்ணான், நையாண்டி பண்ணான், உங்களை ஏளனம் பண்ணான், உங்களை தூஷிச்சான், அடிச்சாச்சு சிலுவையில. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. அப்படியே நீங்க வாசித்தீங்கன்னா 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதபடிக்கு நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் அவயவங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவருடைய தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. எங்க ஒப்புக் கொடுக்கணும்? தேவன். உங்க அவயவங்களை, உங்க பெருமை, உங்க மேட்டிமை, உங்க அகந்த எல்லாத்தையும் கண்ட கர்த்தாவே ஸ்தோத்திரம். கேலி பண்றானா ஸ்தோத்திரம், கிண்டல் பண்றானா ஸ்தோத்திரம், அடிக்கிறானா ஸ்தோத்திரம், உங்க வேலையில பிரச்சனை பண்றானா ஸ்தோத்திரம், உங்க முதலாளி உங்களுக்கு விரோதமா பேசுறானா ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம அதை கடந்து வர வேண்டும். உங்களுக்காக எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில நியாயம் தீர்ப்பது என்பது
ஒரு வழக்கமாக யூதர்கள் கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் குற்றம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் பாவம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன அடிக்கப்படும்? சிலுவையில் அடித்து சிலுவை மரணம் கொடுக்கப்படும். அது ஒரு பெரிய மரணம். சிலுவை மரணம் என்பது என்னது? மிகவும் கொடூரமான மரணம். எத்தனை சிலுவை இருந்தது? 3 சிலுவை. எத்தனை சிலுவை இருந்தது? 3 சிலுவை இருந்தது. 3 சிலுவை யாருக்காக செய்யப்பட்டது? என்னங்க? குற்றவாளிகளுக்காக செய்யப்பட்டது. யாருக்காக செய்யப்பட்டது? குற்றவாளிகளுக்காக செய்யப்பட்டது. ஏனென்றால் வியாழக்கிழமை இரவிலே அவரை கைது செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு, பகல் 12 மணிக்கு சிலுவையில் என்ன செய்ய விட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை தொங்க விட்டாங்க. காலையில 11 மணியிலிருந்து அவர் சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு போகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். அது பெரிய கதை, ஆனால் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்றேன், கவனிங்க. வலதுபுறத்தில் ஒரு கல்வனுக்கும் இடதுபுறத்தில் ஒரு கல்வனுக்கும் ஏற்கனவே நியாய தீர்ப்பு செய்யப்பட்டு சிலுவையிலே அடித்து அவனை மரணத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்பது நியமிக்கப்பட்ட மரண தண்டனை. ஆனால் இந்த நடுவில் இருக்கிற சிலுவை யாருக்காக செய்யப்பட்டது என்று சொன்னால், பரபாசுக்காக செய்யப்பட்ட சிலுவை. யாருக்காக செய்யப்பட்ட சிலுவை? பரபாசுக்காக செய்யப்பட்ட சிலுவை. பரபாசை என்ற கொலை செய்ய வேண்டும். அவன் ஒரு குற்றவாளி, அவன் தேச துரோகி, அவன் ரோமருக்கு ரோமம் அநேக குற்ற செயல்களை செய்திருக்கிறான். பரபாசுக்காக செய்யப்பட்ட சிலுவை. அதனாலதான் அவர்கள் சொல்லுகிறார், பரபாசை எங்களை விடுதலை செய்யும் இந்த குற்றத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடியும். அல்லேலூயா. பாவம் செய்கிறவனுக்கு விடுதலையானது பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், பாவம் செய்த நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மரிக்கப்பட வேண்டிய நாம், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய நாம், இன்னைக்கு நாம் விடுதலையோடு இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய புத்தர்களாய் இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய புத்தர்களாய் இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சிந்தினார் என்பதை மறந்து போகாதபடி, இயேசு என் பாவத்துக்காக மரித்தார் என்பதை மறந்து போகாதபடி, இயேசு கிறிஸ்து என் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்பதை மறந்து போகாதபடி, நீங்கள் நானும் தேவனுடைய செய்கைகளாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு இந்த சிலுவையில் நமக்காக மரித்தார். பழையவை யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்றோம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.